ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வதங்கின பிறகு வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கின பிறகு மஷ்ரூம் சேர்த்துடலாம். நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்துருக்கேன், அதை இந்த சின்ன சின்னதாக இந்த பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் தண்ணி சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த பிறகு அரிசியை போடலாம். தண்ணி கொதிக்குது, இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துறேன். இப்போ கிளறி விட்டு ப்ரெஷர் போட்டுடலாம். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். சம்திங் சுடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.